அது வேற ஒன்றும் இல்லை. 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட போவோம் இல்லையா? அப்போ ஓட்டு போடும்போது நீங்கள் உங்களோட எலெக்ஷன் கார்டு எடுத்துக்கிட்டு ஓட்டு போடலாம், நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடலான்னு நீங்கள் போவீங்க. ஒரு கடமை, அதாவது ஒரு குடிமகனாக நீங்கள் கடமையாற்ற உள்ளே போய் அந்த விரலை நீட்டும் போது உங்களோட பேர் அந்த லிஸ்ட்லேயே இல்லை, ஓட்டர் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கான பணிகள் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மெதுவான அரசியல், ஆனா எல்லாத்துக்கும் பொதுவான அரசியல். மெதுவான அரசியல், இது பொதுவான அரசியல், இது நம்ம அரசியலுங்க. வாங்க பேசுவோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா வீடியோ எல்லாமே வரும். வீடியோ மட்டும் இல்லை, இப்படி உட்காந்து பேசுற வீடியோவை விட ஒரு ஆக்டிங்கோட வர வீடியோஸும் நீங்க பாத்தீங்கன்னா, மற்ற வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும், நீங்க ஈஸியா பார்க்கலாம். வித் இன்ஃபர்மேஷன்ஸ், சில தகவல்களோட வரும். ஒரு நையாண்டியோட அரசியலையும் நையாண்டியோட வரும். மறக்காம பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா, இந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்டர்ல சொன்ன மாதிரி, அந்த தம்ப்நெயில்ல வந்த மாதிரி, சார் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது அதனோட அப்ரிவேஷன், அதனோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா, இது யார் இப்படி பண்றா, இதனோட யூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இது முக்கியமா தேர்தல் ஆணையத்தால் பண்ற ஒரு விஷயம். இது தேர்தல் ஆணையத்தால் பண்ற விஷயம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு 4-5 பேர் ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த 4-5 பேரும் வந்து உங்களோட ஓட்டர் அந்த லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா ஆட் ஆகிருக்கும். ஒருவேளை யாராவது தவறிட்டாலோ, இல்லை உங்களோட வீட்டு அட்ரஸ் மாறிட்டாலோ, இல்லை ஒரு அப்டேட்டோ, ஏதோ ஒன்று உங்கள் பேர் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஆதாரில் மாற்றி எல்லாமே பேர் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும், அதாவது ஒரு முக்கியமான நாளில் எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லை அவங்க தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படுற ஒரு விஷயம். இந்த விஷயத்தால் என்ன நல்லது அப்படின்னா, ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுதான் அவங்க செய்கிறாங்க, அப்டேட் எல்லாமே பண்ணலாம். ஆனால் இதை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திமுக கட்சி, அப்புறம் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், இவங்க எல்லாம் வந்து ஏன் எதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரீசன் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இவங்க எல்லாருமே வந்து ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ வேகமாக பண்ணுது, அதுவும் தமிழ்நாட்டுக்கு வேகமாக பண்ணுது, எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிற காரணத்தை முக்கியமாக எடுத்து வைக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இங்கே யாரெல்லாம், அதாவது சிறுபான்மையர் மக்களோட ஓட்டை அப்படியே தூக்கி எறியக்கான ஒரு முயற்சி நடக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது 2019 நிறைய பேர் வந்து எலிஜிபிளா, அதாவது ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளா இருந்தும் அவங்களால ஓட்டு போட முடியல. இந்த ஓட்டு போட முடியாத சூழ்நிலை யாரால ஏற்பட்டுச்சுன்னா, ஏற்கனவே இது மாதிரி லிஸ்ட் எடுத்து அதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்பயும் நடக்குதோ? ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு வந்து நிறைய வந்து ஒரு அரசியல் தாக்கத்தையே ஏற்படுத்தும், அரசியல் மாற்றத்தையே ஏற்படுத்தும். ஆனா அவங்களுக்கு, அந்த கட்சிக்கு, அதாவது மேலிடத்துல இருக்க பிஜேபிக்கு சம்பந்தப்பட்ட குரூப் மட்டும்தான் அது போகும். தேவைப்படுற வாக்காளர் மட்டும் வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வாக்காளர்லாம் தூக்கிடுவாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு நம்ம தமிழ்நாட்டு கட்சிகள் வந்து இது இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நிஜமா பொய்யா அப்படிங்கிறத விட, தேர்தல் ஆணையத்தோட விளக்கத்தை பார்த்தோம்னா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் தெளிவாகவே சொல்றாங்க, இது எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, இது ஒரு நார்மலா நடக்கிற விஷயங்கள் தான். தேர்தலுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கையாவோ பாதுகாப்போ நேர்மையா நடக்கிறதுக்கான ஒரு செயல் தான் இந்த SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த விஷயத்தால நாங்க தேர்தலில் வாக்களிக்க போற வாக்காளர்கள் எல்லாமே ப்ராப்பரா இருக்கிறோம், அதாவது ப்ராப்பரா நாங்க வந்து வெரிஃபை பண்ணி வச்சிருக்கோம், யாருமே வந்து ஃபேக்கோட உள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த, நிறைய டூப்ளிகேட் வராது, அப்படி டூப்ளிகேட் இருந்தால் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம், அதை வேலிடான அட்ரஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வேலிடேட் பண்றாங்க. வேலிடேட் பண்ணி நார்மலைஸ்ங்கிறத விட வேலிடேட் பண்ணி பக்காவா வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். இதுல எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு. இவங்க என்ன சந்தேகப்படுறா, தேர்தல் ஆணையம் கரெக்டா அவங்க மேல சந்தேகம் படுறாங்களோ அப்படிங்கிறது டவுட் வந்து மக்களுக்கு பெரும்பாலும் வருது. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்றாங்க, நீங்க, அதாவது தேர்தல் ஆணையம் பண்ணுது இல்ல இவங்க நம்ம கட்சிகள், நம்ம தமிழ்நாட்டு கட்சிகள் இல்ல அதாவது டெல்லி கட்சி, இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத விட, நம்மளோட ஓட்டை ப்ராப்பரா செலுத்துறதுக்கான வழிமுறைகளை நாம தான் வந்து ஒரு அவேர்னஸோட இருந்துக்கணும். அந்த கவனத்துக்கு என்ன நாம செய்யணும்னா, அதை நம்மளோட வெப்சைட் இருக்குல்ல, வெப்சைட் நான் லிஸ்ட்ல போடுறேன், அதுல ஓட்டர்ஸ் வந்து அந்த வெப்சைட்ல போய் ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 உங்களோட பேர் விடுபட்டு இருந்தா ஃபார்ம் 6 அப்படிங்கிற ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா, அது ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோட ப்ராசஸ் தான். நீங்க மொபைல்லே கூட நீங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ இது மாதிரி பண்ணி உங்களோட ஓட்டு வந்து சரி உங்களோட பேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றது முன்னெச்சரிக்கையா நடக்கிறது. இதனால நமக்கு என்ன 10 பைசா லாபம் வருதா, ஒரு 5 ரூபா நமக்கு இதனால வருதா, ஒரு 100 ரூபா லாபம் வருதா அப்படிங்கறத பத்தி யோசிக்காம, அன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு அவமானப்படாம போயிட்டு உங்க பேர் இல்லைங்கும் போது அத்தனை பேர் முன்னாடி கேவலப்படுறதை விட, நான் கேவலப்படுறதை அது விட்டுருங்க, கேவலத்தை தாண்டி நீங்க ஒரு இந்திய குடிமகனா அந்த கடமையாற்றுறது வந்து ப்ராப்பரா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பேரு அந்த லிஸ்ட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணி வச்சுக்கிறது நம்மளோட எல்லாரத்தோட கடமை.